கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. திரும்பமா நம்ம சகோதரிகளாக கூட ஆன்ட்டியோட கிளாஸ்ல நம்ம எல்லாரும் கூடி வர தேவன் உதவி செய்தார். அதுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். இந்த 2026வது வருடத்துல கூட மீண்டுமா கர்த்தருடைய செய்தியை நம்ம சகோதரிகளா கேட்க தேவன் நமக்கு உதவி செய்தார். அதுக்காக கூட நம்ம வந்து நன்றி சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். இன்னையோட கிளாஸோட ஆசீர்வாதத்துக்காகவும் மற்ற எல்லா காரியங்களுக்காக கூட நம்ம ஜெபிச்சு நம்ம ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பு பிதாவே, கர்த்தாவே, இந்த வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலையும் கூட நாங்கள் மீண்டுமா இந்த இரவு பொழுதுல கர்த்தாவே உதவி செய்தி அதுக்காக நமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நேரத்தில் நாங்களும் கூட சமூகத்துல கூடி வந்திருக்கிறோம். இந்த நேரத்தை ஆசீர்வதித்து கொடுங்க. ஆன்ட்டிக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நல்ல ஒரு சத்தியத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க தேவ ஆவியானவர் உதவி செய்யுங்க ஏசப்பா. நெட்வொர்க் ப்ராப்ளம் எதுவும் வராதபடிக்கு நாங்கள் தெளிவாய் கேட்க உதவி செய்யுங்க. டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய லின்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகளும் கூட அந்த நேரத்துல கூட சரியான தமிழ் வார்த்தைகளை சொல்லுவதற்கு தேவ ஆவியானவர் உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம். எங்க சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சகோதரிகளும் கூட இந்த நேரத்தில் கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. இந்த செய்தியை அவர்கள் கேட்க எனக்கு கிருபை காட்டுங்க ஏசப்பா. இந்த நேரம் முழுவதும் கூட உங்களோட பிரசன்னத்தினால் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். செய்திக்காக நம்ம போகலாம். பிள்ளைகளை வளர்க்கறதை குறித்து நம்ம ஆன்ட்டி தொடர்ந்து நமக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த செய்தி கூட கேட்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஓகே ஆன்ட்டி, நம்ம கிளாஸ் போலாம் ஆன்ட்டி. ഓക്കെ ദൈവനാമത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. കർത്തരുടെ നാമം മഹിമപ്പെടുവதாக. ചില ആഴ്ചകൾക്ക് ശേഷം വീണ്ടും ഇങ്ങനെ സൂമിൽ കൂടി ഒന്നിച്ചു കൂടുവാൻ ദൈവം സഹായിച്ചു. അതോർത്ത് ദൈവത്തിന് നന്ദി പറയുന്നു. ஒரு சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் சூம் மூலியமா நம்ம கூடி சேர்ந்து வர்றதுக்கு கர்த்தர் உதவி பண்ணியிருக்காரு. അതോടൊപ്പം തന്നെ എല്ലാവർക്കും പുതുവത്സര ആശംസകൾ നേരുന്നു. ദൈവം ധാരാളമായിട്ട് എല്ലാവരെയും അനുഗ്രഹിക്കട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. അതേ മാതിരി എല്ലാവർക്കും ഹാപ്പി ന്യൂ ഇയർ. ഓക്കെ, നമ്മൾ എടുത്തോണ്ടിരുന്ന വിഷയം ബാലൻ നടക്കേണ്ടുന്ന വഴിയിൽ അവനെ അഭ്യസിപ്പിക്കുക എന്ന ടോപ്പിക്കാണ്. பிள்ளை வளர்ப்பில் அம்மாவின் பங்கு அப்படின்ற பகுதியிலே பிள்ளை வளர்க்க வேண்டிய வழியை பத்தி நாம் பார்த்துட்டு இருந்தோம். ഇന്നുകൊണ്ട് ഞാൻ ഈ വിഷയം അവസാനിപ്പിക്കാമെന്ന് വിചാരിക്കുകയാണ്. இன்னையோட இந்த டாபிக் முடிக்கலாம்னு பாக்குறேன். അപ്പോൾ ഇന്ന് ചില കാര്യങ്ങൾ കൂടി മക്കളെ വളർത്തുന്നതിൽ ശ്രദ്ധിക്കേണ്ട ചില പ്രമാണങ്ങൾ കൂടി പറയാമെന്ന് കരുതുന്നു. ഒരു ചില സത്യങ്ങൾ നമ്മ பார்க்கலாம். മക്കളെ വളർത്തുന്നതിൽ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട ഒരു കാര്യമാണ് ദൈവവചനം അവരെ പഠിപ്പിക്കുക എന്നുള്ളത്. பிள்ளை வளர்ப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வசனத்தை தேவ வார்த்தையை போதிக்க வேண்டும், போதியங்கள் அப்படின்றதுதான். നമ്മുടെ മക്കളെ ദൈവവചനം പഠിപ്പിക്കണം, രക്ഷയുടെ സത്യങ്ങൾ അവർക്ക് മനസ്സിലാക്കി കൊടുക്കണം. അതുപോലെ തന്നെ രക്ഷയിലേക്ക് അവരെ നടത്തുകയും ചെയ്യേണ്ട ഉത്തരവാദിത്വം മാതാപിതാക്കൾക്കുണ്ട്. பிள்ளைங்களுக்கு தேவ வார்த்தையை போதிக்க கூடிய பொறுப்பு நம்மள்ட்ட இருக்கிறது. 4 വയസ്സ് കഴിഞ്ഞ് അതിനുശേഷം 4 വയസ്സുള്ള കുഞ്ഞുങ്ങള് രക്ഷയുടെ സത്യങ്ങൾ അല്പമായിട്ടൊക്കെ മനസ്സിലാക്കും. അവര് സ്വർഗത്തിൽ പോകുന്നത് എങ്ങനെയാണ് എന്നുള്ള സത്യം അവർക്ക് മനസ്സിലാക്കാനായിട്ട് സാധിക്കും. ஒரு 4 வயசு குழந்தைக்கு சொர்க்கத்துக்கு எப்படி போகலாம், ரட்சிப்பு இதை பத்தி எல்லாம் புரிஞ்சிக்க முடியும். അവര് കൊച്ചു കുഞ്ഞുങ്ങൾ ആയതുകൊണ്ട് കൂടെ ആ സത്യങ്ങൾ അവരോട് പറഞ്ഞു കൊടുക്കേണ്ടതായിട്ടുള്ള ആവശ്യം ഉണ്ട്. சிறு பிள்ளைகளா இருக்கிறதுனால அடிக்கடி அவங்களுக்கு இந்த சத்தியத்தை நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியதும் அவசியமா இருக்கு. അവരെ അങ്ങനെ ഇടയ്ക്കിടയ്ക്ക് സത്യങ്ങൾ ഇങ്ങനെ ഓർപ്പിച്ചുകൊണ്ടേയിരിക്കണം. அடிக்கடி அவங்களுக்கு இதை பத்தி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க வேணும். പൊതുവായിട്ട് പറയുന്നത് 15 വയസ്സിൽ താഴെയുള്ള കുട്ടികളാണ് കൂടുതലായിട്ടും രക്ഷയുടെ അനുഭവത്തിലേക്ക് വരുന്നതെന്നാണ്. பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 15 வயதுக்கு கீழே உள்ள பிள்ளைங்கள் தான் ரட்சிப்பை பத்தி நல்லா புரிஞ்சுப்பாங்க
அப்படின்னு. നമ്മുടെ മക്കളെ അങ്ങനെ അവരെ രക്ഷിക്കപ്പെട്ട് കഴിയുമ്പോൾ അവരെ ആ നിലയിൽ വചനം വായിക്കാനും പ്രാർത്ഥിക്കാനും വചനം കാണാപ്പാതെ പഠിക്കാനും ഒക്കെ അവരെ ഉത്സാഹിപ്പിക്കേണ്ട ഉത്തരവാദിത്വം മാതാപിതാക്കൾക്കുണ്ട്. பிள்ளைங்க இது சத்தியத்தை பத்தி கேட்டதுக்கு அப்புறமா அவங்களே வசனம் படிக்கிறது, அதே மாதிரி கற்றுக்கொள்றது, இதுக்கெல்லாம் உற்சாகப்படுத்த வேண்டியது நம்மளோட பொறுப்பா இருக்கு. അതുപോലെ തന്നെ അവർക്ക് നമ്മളൊരു മാതൃക കാണിച്ചു കൊടുക്കണം. അവരോടൊപ്പം തന്നെ ഇരുന്ന് വായിക്കാനും പ്രാർത്ഥിക്കാനും വാക്യം കാണാൻ പഠിക്കാനും ഒക്കെയുള്ള ഒരു മാതൃക അവരുടെ മുമ്പിൽ നമ്മൾ കാണിച്ചു കൊടുക്കുകയും ചെയ്യേണ്ടതാണ്. பிள்ளைங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். அவங்க முன்னாடியே நம்ம வசனம் படிக்கிறது, ஜெபம் பண்றது, இதெல்லாம் அவங்க முன்னாடியே பண்ண வேண்டியதும் அவசியமா இருக்கு. ഈ ലോകത്തിൽ നമ്മുടെ മക്കൾ സുഖമായിട്ട് ജീവിക്കണമെന്നും അവർക്ക് നല്ലൊരു വിദ്യാഭ്യാസം കൊടുക്കണമെന്നും എല്ലാ മാതാപിതാക്കൾക്കും ആഗ്രഹമുള്ള കാര്യമാണ്. பொதுவா எல்லா பேரண்ட்ஸும் பெற்றோர்களும் வந்து என்ன நினைக்கிறாங்க, இல்ல ஆசைப்படுறாங்க அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல கல்வியை கொடுக்கணும், அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை இந்த உலகத்திலே அமைச்சு கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. എന്നാൽ വരുവാനുള്ള ലോകത്തിനു വേണ്ടി ഒരുക്കുക എന്നൊരു വലിയ ദൗത്യം നമുക്ക് ദൈവം തന്നിട്ടുണ്ട്. ஆனா போகிற உலகத்துக்காக அவங்களை ஆயத்தப்படுத்த வேண்டியதும் நம்ம பொறுப்பா இருக்கு. ഈ ലോകത്തിലെ ജീവിതം എന്ന് പറഞ്ഞത് കുറച്ച് വർഷങ്ങൾ കൊണ്ട് അവസാനിക്കുന്നതാണ്. இந்த உலக வாழ்க்கை வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுக்குள்ள அது முடிந்து போயிடும். വരുവാനുള്ള ലോകം എന്ന് പറയുമ്പോൾ നിത്യത മുഴുവനും നിലനിൽക്കുന്ന ഒരു കാര്യമാണ്. நித்திய ஜீவன் இல்லைன்னா போகிற ஒரு வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கையா இருக்கு. അതുകൊണ്ട് വചനം മക്കൾക്ക് പറഞ്ഞു കൊടുക്കുക എന്നുള്ളത് ഏറ്റവും അത്യാവശ്യമായിട്ടുള്ള ഒരു കാര്യം തന്നെയാണ്. அதனாலேயே தேவ வார்த்தையை பிள்ளைங்களுக்கு போதிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ആവർത്തന പുസ്തകം 6-ാം അധ്യായത്തിന്റെ 6 മുതൽ 9 വരെയുള്ള വാക്യങ്ങൾ ഇതിനെപ്പറ്റി പറയുന്നുണ്ട്. ഒന്ന് വായിക്കാം. உபாகமம் 6வது அதிகாரம் 6லிருந்து 9 வரைக்கும் வசனங்கள் நம்ம வாசிப்போம். ஒன்பதா 6லிருந்து 9 வரைக்கும் அக்கா. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. അപ്പൊ വചനം പഠിപ്പിക്കേണ്ടതിന്റെ പ്രാധാന്യം നമുക്ക് ഈ വാക്യങ്ങളിൽ നിന്ന് നമുക്ക് മനസ്സിലാക്കാനായിട്ട് സാധിക്കും. അവര് ഇരിക്കുമ്പോഴ് കിടക്കുമ്പോഴ് നടക്കുമ്പോഴൊക്കെ നമ്മൾ അവരോട് ഇത് പറഞ്ഞുകൊണ്ടേ ഇരിക്കേണ്ട ഒരു സത്യമാണ്. நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வசனம் கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயத்தோட முக்கியத்தை நம்ம பார்த்தோம். അടുത്തതായിട്ടുള്ള ഒരു പോയിന്റ് മക്കളെ ധാർമ്മിക ബോധമുള്ളവരായി വളർത്തണം എന്നുള്ളതാണ്. அடுத்ததா என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, பிள்ளைகளே தார்மீக பொறுப்புணர்வு உள்ளவர்களாக நம்ம வளர்க்க வேண்டும் அப்படின்னா. ഒരു കുട്ടിയുടെ ധാർമ്മിക ബോധം അല്ലെങ്കിൽ സാൻമാർഗിക വികസനം 9 വയസ്സുകൊണ്ട് പൂർത്തിയാകുമെന്നാണ് വിദഗ്ധർ പറയുന്നത്. ஒரு பிள்ளையோட தார்மீக பொறுப்புணர்வு வந்து 9 வயசுக்குள்ளேயே டெவலப் ஆயிடும் அப்படின்னு தான் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. അതുകൊണ്ട് നമ്മുടെ കുഞ്ഞുങ്ങളെ ധാർമ്മിക ബോധമുള്ളവരായി ചെറുപ്പം മുതലേ വളർത്തേണ്ടത് വളരെ അത്യാവശ്യമാണ്. அதனாலேயே தார்மீக பொறுப்புள்ள பிள்ளைங்களா சிறு வயதிலிருந்தே வளர்க்க வேண்டும். സദൃശവാക്യം 1-ാം അധ്യായത്തിന്റെ 8-ാമത്തെ വാക്യം. நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 8வது வசனம். 1-ാം അധ്യായം 8-ാം വാക്യം. 1வது அதிகாரம் 8வது வசனம். என் மகனே, உன் தகப்பன் புத்தியே கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. അപ്പൊ മാതാപിതാക്കളുടെ പ്രബോധനവും ഉപദേശവും അത് കേട്ട് വളരുന്ന കുട്ടികൾ ധാർമ്മിക ബോധം ഉള്ളവരായിരിക്കും.
பெற்றோர்களுடைய உபதேசமும் போதனையும் கேட்டு வளர்கிற பிள்ளைகள் வந்து ധാർമ്മിക പൊറുപ്പുള്ളവർകളാ ഇരുപ്പാங்க. നാം നമ്മുടെ മക്കളെ പഠിപ്പിക്കേണ്ടതായിട്ടുള്ള അനേക സ്വഭാവ വൈശിഷ്ട്യങ്ങളുണ്ട്. അപ്പൊ അവയിൽ ചിലതിനെ പറ്റി നമുക്ക് ചിന്തിക്കാം. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம പഠിப்போம். ചെറുപ്പത്തിലെ തന്നെ അവരെ നല്ല മൂല്യങ്ങളും നല്ല സ്വഭാവ ഗുണങ്ങളും ഒക്കെ വളർത്തിയെടുക്കാൻ നമുക്ക് സാധിച്ചാൽ വൃദ്ധരായാലും അവരത് വിട്ടുമാറുകയില്ല എന്നാണ് വചനം പറയുന്നത്. சிறு வயதிலே போதிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா முதிர் வயதிலும் அவங்க அது விட்டு விட மாட்டாங்க அப்படின்னு தான் வசனம் சொல்லுகிறது. സത്യസന്ധത എന്ന് പറയുന്നത് ഒരു സ്വഭാവവിശേഷമാണ്. நேர்மை அப்படிங்கிற ஒரு குணத்தை நம்ம பார்க்கலாம். നമ്മുടെ പ്രവൃത്തിയിലും നമ്മുടെ സംസാരത്തിലും സത്യസന്ധത ഉണ്ടായിരിക്കണം. நம்மளுடைய செயல்களிலே வார்த்தைகளில் எல்லாம் வந்து ரொம்ப நேர்மையா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. സദൃശവാക്യം 6-ാം അധ്യായം 16-17 വാക്യങ്ങൾ. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிப்போம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையானவ மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்து கை. ഇവിടെ 6 കാര്യങ്ങളെ പറ്റിയാണ് പറയുന്നത്. അപ്പൊ ഇവിടെ നമ്മൾ സത്യസന്ധതയെ പറ്റി ചിന്തിക്കുമ്പോൾ ഇവിടെ പറയുന്നത് വ്യാജമുള്ള നാവ് ദൈവം വെറുക്കുന്ന ഒരു കാര്യമായിട്ടാണ് പറയുന്നത്. 6 விஷயங்களை பத்தி நம்ம வசனத்துல பார்க்க முடியும். அதுல வந்து பொய் நாவு அப்படின்ற ஒரு தப்பான விஷயத்தை பத்தி நம்ம படிக்கிறோம். എഫേസ്യർക്ക് എഴുതിയ ലേഖനം 4-ാം അധ്യായത്തിന്റെ 25-ാമത്തെ വാക്യം. எபேசியர் 4வது அதிகாரம் 25வது வசனம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைத்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ഇവിടെ പറയുന്ന ഓരോരുത്തൻ തന്റെ കൂട്ടുകാരനോട് സത്യം സംസാരിക്കണം, പോഷ്ക്ക് പറയരുതെന്നാണ്. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்க அவங்க பொய்யை சொல்லாம உண்மையை சொல்லணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. അപ്പൊ കുട്ടികള് കള്ളം പറയാനുള്ള സാധ്യതയുണ്ട്. അറിഞ്ഞോ അറിയാതെയോ അവര് കള്ളം പറഞ്ഞു വരും. അതുപോലെ തന്നെ അവര് ചെറിയ കുട്ടികളായിരിക്കുമ്പോൾ സ്കൂളിൽ പോകുമ്പോൾ അറിയാതെ ചിലപ്പോൾ ഒരു പെൻസിലോ റബ്ബറോ ഒക്കെ അവരുടെ ബാഗില് കിടന്നു വരും. பிள்ளைங்க வந்து கள்ளத்தனம் பண்றது சாதாரணமா இருக்கும். அவங்க வந்து ஒரு சில நேரம் வந்து அடுத்தவங்களோட பென்சில் റബ്ബർ அந்த மாதிரி എല്ലാം എടുത്തിട്ട് വരதுக்கும் ചാൻസ് ഉണ്ട്. അങ്ങനെ അവര് വീട്ടിൽ വരുമ്പോൾ അങ്ങനെ അവരുടെ ബാഗിനകത്ത് മറ്റ് അവരുടേതല്ലാത്ത എന്തെങ്കിലും സാധനം കാണുകയാണെങ്കിൽ നമ്മൾ ഉടനെ തന്നെ അവരെ കറക്റ്റ് ചെയ്ത് അത് നമുക്ക് നമ്മുടെ അല്ലാത്തൊരു സാധനം എടുക്കാൻ പാടില്ല എന്ന് പറഞ്ഞാൽ അത് പിറ്റേ ദിവസം തന്നെ തിരിച്ച് കൊടുത്ത് ആരുടെയാണോ അവരെ ഏൽപ്പിക്കാനായിട്ട് പറയണം. அடுத்தவங்களுடைய பொருட்கள் வந்து பிள்ளைங்களோட பாகில் நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதை அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அதை எடுக்கக்கூடாது, அடுத்தவங்களுடைய பொருள் நம்ம ஆசைப்படக்கூடாது, எடுக்கக்கூடாது அப்படின்றது பிள்ளைங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதும் அவசியமா இருக்கு. അതുപോലെ തന്നെ നമ്മളെ കുഞ്ഞുങ്ങളെ കടയിൽ വിടുന്നു, ചില സാധനങ്ങൾ വാങ്ങിക്കാനായിട്ട് പണം കൊടുത്തയക്കുന്നു. അതിന്റെ ബാക്കി പണം കറക്റ്റായിട്ട് തിരിച്ചു കൊണ്ടുവരാനായിട്ട് അവരോട് പറയുകയും ആ നിലയിൽ പഠിപ്പിക്കുകയും ചെയ്യണം. பிள்ளைங்களை கடைக்கு அனுப்புறோம் அப்படின்னா மீதி காசை வந்து கரெக்டா கொடுக்க வேண்டும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். അപ്പൊ സത്യസന്ധത എന്നുള്ള ആ സ്വഭാവവിശേഷം ചെറുപ്പത്തിലേ നമുക്ക് അങ്ങനെ കുഞ്ഞുങ്ങളെ പഠിപ്പിക്കാനായിട്ട് സാധിക്കും. அப்படியே நேர்மை அப்படிங்கிற ஒரு குணத்தை வந்து சிறு வயதிலிருந்தே பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. അതുപോലെ നമുക്ക് അവരെ പഠിപ്പിക്കാൻ പറ്റുന്ന ഒരു കാര്യമാണ് സമയനിഷ്ഠ. அப்படியே இன்னொரு குணம் என்னன்னா நேரத்தை கடைபிடியுங்கள் அப்படின்ற ஒரு குணம், கடைபிடிக்க வேண்டியவங்களா இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு குணத்தை நம்ம சொல்லி கொடுக்க வேண்டும். അത് ചെറുപ്പത്തിലേ തന്നെ നമ്മൾ പഠിപ്പിക്കണം. சிறு வயதிலே நம்ம சொல்லி கொடுக்க வேண்டும். സ്കൂളിൽ പോകുമ്പോൾ മാതാപിതാക്കൾ പ്രത്യേകം ശ്രദ്ധിക്കും അവര് സമയത്ത് തന്നെ
போகണമെന്ന്. ஸ்கூலுக்கு போறது கரெக்டா சரியான நேரத்துக்கு போறதுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். കാരണം അവർ ടൈമിൽ ചെന്നില്ലെങ്കിൽ ബസ് കിട്ടിയില്ല എന്ന് വരും. അതുകൊണ്ട് അവർ വളരെ നിർബന്ധമായിട്ട് അത് കാര്യങ്ങൾ പറഞ്ഞു കൊടുക്കും. பஸ் ஒரு சில நேரம் பஸ் கிடைக்காம போயிடும். இந்த மாதிரி நேரத்தை கடைபிடிக்காம இருக்கிற பிள்ளைங்களா இருந்தா அதனால அதுவும் அந்த விஷயத்திலும் கவனமா இருக்க வேண்டும். അല്ലെങ്കിൽ സമയത്ത് ചെന്നില്ലെങ്കിൽ ടീച്ചർ ശിക്ഷ ലഭിക്കും എന്നുള്ള പേടി കൊണ്ട് അവരെ ആ നിലയിൽ സമയനിഷ്ഠയുള്ളവരായിട്ട് അവരെ സ്കൂളിൽ വിടും. இல்லைன்னா ஸ்கூலுக்கு லேட்டா போனாக்க டீச்சர் வந்து தண்டிப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்துல கூட அவங்க போக வேண்டியதா இருக்கும். അതുപോലെ തന്നെ മാതാപിതാക്കൾ ജോലിക്ക് പോകുമ്പോഴും സമയനിഷ്ഠയുള്ളവരായിരിക്കും. அப்படியே இப்படியே கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா பெற்றோர்கள் வந்து அவங்க வேலைக்கு போறதுக்கும் சரியான நேரத்துக்கு போக முடியும். എന്നാൽ സഭായോഗങ്ങൾക്കോ സൺഡേ സ്കൂളിനോ മറ്റു ആത്മീയ കാര്യങ്ങൾക്കോ പോകുമ്പോൾ അത്രത്തോളം സമയനിഷ്ഠത പാലിക്കാൻ പലപ്പോഴും മാതാപിതാക്കൾ ഉത്സാഹിക്കാറില്ല. ஆனா வந்து சர்ச் விஷயமா இல்லைன்னா பிரேயர் மீட்டிங் இந்த மாதிரி எல்லாம் கூட்டிட்டு போனோம்னா பெற்றோர்கள் கூட அவங்களுக்கு இந்த நேரத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமா இருக்கு அப்படின்ற விஷயத்தை சொல்லி கொடுக்கறது இல்லை, அவங்க பண்றதும் கிடையாது. ഈ കാര്യത്തില് പ്രത്യേകിച്ച് അമ്മമാര് പ്രത്യേകിച്ച് അതിൽ താല്പര്യം എടുക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. இந்த விஷயத்துல தாய்மார்கள் தான் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். മക്കൾക്ക് നേരത്തെ തന്നെ ആഹാരം കൊടുത്ത് റെഡിയാക്കണം. பிள்ளைங்களுக்கு முன்னாடியே சாப்பாடெல்லாம் കൊടുത്ത് அவங்க ரெடியா வச்சுக்கணும். മീറ്റിംഗ് തുടങ്ങുന്നത് തന്നെ എത്തണം എന്നുള്ള കാര്യം അവരോട് പറയണം. എത്ര മണിക്ക് ഇവിടുന്ന് വീട്ടിൽ നിന്ന് പുറപ്പെടും, ആ സമയത്തേക്ക് എല്ലാവരും റെഡി ആയിരിക്കണമെന്ന് നിർബന്ധമായിട്ട് അവരെ പറഞ്ഞ് പഠിപ്പിക്കണം. மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சர்ச்சில் போய் உட்கார்ந்து இல்லைன்னா மீட்டிங் போய் உட்காரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். അങ്ങനെ ദൈവത്തെ ബഹുമാനിക്കാനും ജീവിതത്തിൽ ഒന്നാം സ്ഥാനം ദൈവത്തിന് കൊടുക്കണം എന്നുള്ള ആ സത്യം കുഞ്ഞുങ്ങളെ ചെറുപ്പത്തിൽ തന്നെ നമുക്ക് പഠിപ്പിക്കാനായിട്ട് സാധിക്കും. அப்படியே கர்த்தருக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்கு கர்த்தரை கனம் பண்றதுக்கு ஆன ட்ரைனிங் சிறு வயதிலிருந்தே கொடுக்க வேண்டியதா இருக்கு. അതുപോലെ തന്നെ സഭായോഗത്തിന് ആയിരിക്കുമ്പോൾ അതുപോലെ മറ്റ് ശുശ്രൂഷകൾക്ക് ആയിരിക്കുമ്പോഴൊക്കെ കുഞ്ഞുങ്ങൾ നിശബ്ദരായിരിക്കുക എന്നൊക്കെയാണ് അവരെ പഠിപ്പിക്കേണ്ടതും ആവശ്യമാണ്. சபையில இருக்கும்போது இல்லைன்னா மீட்டிங்ல இருக்கும்போதெல்லாம் ரொம்ப அமைதியா இருக்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். വായിക്കാൻ അറിയുന്ന കുഞ്ഞുങ്ങളാണെങ്കിൽ അവർക്ക് നമ്മൾ അവരുടേതായിട്ടുള്ള ഒരു ബൈബിൾ വാങ്ങിച്ചു കൊടുക്കണം. படிக்க தெரிஞ்ச பிள்ளைங்களுக்கு அவங்களுக்காக பைபிள் கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும். ചെറിയ കുഞ്ഞുങ്ങളാണെങ്കിൽ അവർക്ക് വരയ്ക്കാനോ കളർ ചെയ്യാനോ എന്തെങ്കിലും ഒരു ശബ്ദം ഉണ്ടാക്കാത്ത രീതിയിൽ അവർക്ക് ചെയ്യാവുന്ന കാര്യങ്ങൾ അവർക്ക് ആ നിലയിൽ കൊടുക്കണം. ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வரையறதுக்கு எழுதுறதுக்கு அப்படியே ரொம்ப அமைதியா உட்கார்ந்து பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி കൊടുக்கலாம். കുഞ്ഞുങ്ങൾ കരയുകയാണെങ്കിൽ അവിടെ ഇരുന്ന് കരഞ്ഞോട്ടെ എന്ന് വിചാരിക്കരുത്. അത് മറ്റുള്ളവർക്ക് അസഹ്യമായിട്ട് വരും. അതുകൊണ്ട് കുഞ്ഞുങ്ങൾ കരയുകയാണെങ്കിൽ അവരെ പുറത്തോട്ട് എടുത്തോണ്ട് പോയി അവരെ ആശ്വസിപ്പിച്ച് തിരിച്ച് കൊണ്ടുവരിക. பிள்ளைங்க ஒரு மீட்டிங்குள்ளே இருந்து அழுகுறாங்க அப்படின்னா ரொம்ப சத்தம் போடுறாங்க அப்படின்னா அது மத்தவங்க கூட ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அவங்களே தூக்கி வெளியே அழைச்சு செல்ல வேண்டியதும் அவசியமா இருக்கு. അതുപോലെ തന്നെ കുഞ്ഞുങ്ങൾക്ക് പലരും സ്നാക്സ് ബിസ്ക്കറ്റൊക്കെ കൊടുക്കും. അത് ഈ സഭായോഗത്തിന്റെ മധ്യത്തിൽ വെച്ച് കൊടുക്കാതിരിക്കുന്നതാണ് നല്ലത്. ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பிஸ்கட் இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க, தேவைப்படும். அவங்களே வந்து சர்ச் மீட்டிங் மத்தியிலே வச்சு கொடுக்காம கொஞ்சம் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போய் கொடுக்கலாம். സഭായോഗത്തിൽ വെച്ച് തന്നെ കൊടുക്കുമ്പോഴുണ്ടാകുന്ന ഒരു പ്രശ്നം എന്ന് പറയുന്നത് ഒരു കുട്ടി ബിസ്ക്കറ്റ് തിന്നുന്ന കാണുമ്പോൾ മറ്റേ കുട്ടി അവിടെ കാണും ഇത് ബിസ്ക്കറ്റ് തിന്നുന്ന കാണും. അപ്പോൾ എനിക്കും ബിസ്ക്കറ്റ് വേണമെന്ന് പറയും. അപ്പോൾ ആ കുട്ടിയും ബിസ്ക്കറ്റ് തിന്നും. അങ്ങനെ അവിടെ ഒരു കുഞ്ഞുങ്ങളെല്ലാം കൂടി ഒരു ശബ്ദവും അത് ചിലർ കരച്ചിലും ഒക്കെ ആയിട്ട് അങ്ങനെ ഒരു പ്രശ്നമായിട്ട് വരും. ஒரு பிள்ளை இப்படி பண்றாங்க அப்படின்னா அடுத்த பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்களுக்கும் அது தேவைப்படும். அவங்களும் கேட்பாங்க. அந்த மாதிரியே ரொம்ப மீட்டிங்குள்ளே வந்து அவங்க ரொம்ப நியூசன்ஸ் மாதிரி இருப்பாங்க.
അതുപോലെ തന്നെ കുഞ്ഞുങ്ങൾ ഓടി നടക്കാനായിട്ട് പലപ്പോഴും മാതാപിതാക്കൾ അനുവദിക്കുന്നത് കാണാൻ സാധിക്കും. പക്ഷെ അങ്ങനെ അനുവദിക്കുന്നത് ശരിയല്ല. ചെറുപ്പത്തിൽ തന്നെ അവരെ അച്ചടക്കത്തിൽ ഇരുത്തി പഠിപ്പിക്കേണ്ടത് മാതാപിതാക്കളുടെ ഉത്തരവാദിത്വമാണ്. നേരത്തെ തന്നെ വീട്ടിൽ വെച്ച് തന്നെ അവരോട് പറയണം, ഞങ്ങൾ വീട്ടിലേക്ക് വന്നാൽ അടങ്ങി ഒതുങ്ങി ഇരിക്കണം, അങ്ങനെ ഇരുന്നാൽ ഞാൻ നിനക്ക് ഒരു കാൻഡി ബാർ വാങ്ങിച്ചു തരുമെന്നോ എന്തെങ്കിലും പറഞ്ഞ് അവരെ உற்சாகிപ്പിച്ച് അങ്ങനെ படிப்பிக்கணும். அப்படியே ஒரு சில பிள்ளைங்க வந்து சர்ச்சிலே ஓடி விளையாண்டுட்டு இருப்பாங்க. மீட்டிங் இடையில எல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரி. அப்படியே இல்லாம அவங்கள சர்ச்சு மீட்டிங் அழைச்சு வர்றதுக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட வேணா சொல்லலாம். இந்த மாதிரி சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வரணும். அவங்களுக்கு வேணா மீட்டிங் முடியற வரைக்கும் அமைதியா இருக்கீங்க அப்படின்னா நான் ஏதாவது கொடுக்குறேன், சாக்லேட் அந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட அவங்கள அமைதியா வச்சுக்கலாம். അടുത്തൊരു പോയിന്റ്, കുഞ്ഞുങ്ങളെ അധ്വാനശീലരായിട്ട് വളർത്തണം. அடுத்ததாக பிள்ளைங்களை வந்து உழைப்பாளிகளா வளர்க்க வேண்டும், உழைப்பாளிகளா மாற்ற வேண்டும் அப்படின்றதுதான். ജോലി ചെയ്യുന്നത് മാന്യമായിട്ടുള്ള ഒരു കാര്യമാണ് എന്ന് ചെറുപ്പത്തിലേ തന്നെ കുഞ്ഞുങ്ങൾ മനസ്സിലാക്കണം. வேலை பார்க்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கணும். കുഞ്ഞുങ്ങള് ടോയ്സ് ഒക്കെ എടുത്ത് കളിച്ചു കഴിഞ്ഞാൽ അതെല്ലാം തിരിച്ച് അതിന്റെ വെക്കേണ്ട സ്ഥാനത്ത് കൊണ്ട് വെക്കാനായിട്ട് അവരെ പഠിപ്പിക്കണം. டாய்ஸ் எல்லாம் எடுத்து விளையாடுவாங்க, அதை அப்படியே போட்டுட்டு போகாம அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு கரெக்டா சொல்லி കൊടുക്കണം. പെൺകുട്ടികൾ കുറച്ചുകൂടെ പ്രായമായി കഴിയുമ്പോൾ വീട് വൃത്തിയാക്കാനും പാത്രം കഴുകാനും അല്പമൊക്കെ കുക്കിംഗ് ചെയ്യാനും ഒക്കെ അവരെ പഠിപ്പിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. பெண் பிள்ளைகள் வந்து அவங்க கொஞ்சம் பெருசாயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடு கிளீன் பண்ணி வைக்கிறது, பாத்திரத்தை கழுவுறது, சமைக்கிறது, இந்த மாதிரி சின்ன வேலைகளை எல்லாம் அவங்களுக்கும் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. അടുത്ത പോയിന്റ്, കുട്ടികളുടെ കൂട്ടുകെട്ട് ആരുമായിട്ടാണ് എന്ന് ശ്രദ്ധിക്കണം. அடுத்ததாக ஒரு பாயிண்ட் என்னன்னா, பிள்ளைங்களோட நட்பு, அவங்களோட நண்பர்களை சேர்க்கறதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் அப்படின்னு. സദൃശവാക്യം 13-ാം അധ്യായത്തിന്റെ 20-ാമത്തെ വാക്യം. நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 20வது வசனம் வாசிப்போம். ஞானிகளுடைய சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். ജ്ഞാനികളോടുകൂടെ നടന്നാല് കൂടെ നടക്കുന്ന ആളും ജ്ഞാനിയായിട്ട് തീരും. ഭോഷന്മാരോടുകൂടെ നടന്നാൽ ഭോഷത്വം പ്രവർത്തിക്കുമെന്നാണ് വാക്യം പറയുന്നത്. ஞானிகளோடே சஞ்சரிக்கிற ஒருத்தர் வந்து ஞானமுள்ளவர்களாகவும் மூடருக்கு தோழனா இருக்கிறவங்க வந்து நாசமடையும் அப்படின்னு தான் வசனத்தில் சொல்லுகிறது. യേശുക്രിസ്തുവിനോട് കൂടെ നടന്ന ശിഷ്യന്മാര് യേശു സംസാരിച്ചതുപോലെ സംസാരിക്കുന്നു എന്നാണ് മറ്റുള്ളവർ പറഞ്ഞത്. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கூடயே நடந்த சீடர்கள் வந்து அவங்க பேசுற மாதிரியே பேசுறாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. മത്തായിയുടെ സുവിശേഷം 26-ാം അധ്യായം 73-ാമത്തെ വാക്യത്തിൽ പത്രോസിനെ പറ്റി അങ്ങനെ പറയുന്നുണ്ട്. மத்தேயு 26வது அதிகாரம் 73வது வசனத்தில் வந்து பேதுருவை பத்தி இப்படி சொல்லியிருக்காங்க. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். ഇവിടെ പത്രോസ് കർത്താവിനെ വിസ്തരിക്കുന്ന സമയത്ത് അവിടെയുള്ളതായ സ്ത്രീകൾ വന്ന് ചോദിക്കുന്നു, നീയും അവനോട് കൂടെ യേശുവിനോട് കൂടെ ഉള്ള ആളല്ലേ എന്ന് ചോദിക്കുമ്പോൾ പത്രോസ് പറയുന്നു, അല്ല എന്നുള്ള രീതിയിലാണ് ഉത്തരം പറയുന്നത്. അതിനുശേഷം അവര് പറയുന്ന വാക്കാണ്, നീയും അവരുടെ കൂടെയുള്ളവർ എന്ന് നിന്റെ ഉച്ചാരണം തന്നെ അത് വെളിപ്പെടുത്തുന്നു എന്നാണ് പറയുന്നത്. இங்கே சிச்சுவேஷன் நமக்கு தெரியும். கர்த்தரை வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த டைம்ல வந்து அங்கே நின்றவர்கள் எல்லாம் பேதுருவின் இடத்துல வந்து நீயும் அவர்களில் ஒருத்தர் தானே அப்படின்னு கேட்ட உடனே பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்றாங்க. അതുപോലെ തന്നെ അപ്പോസ്തല പ്രവൃത്തികൾ 11-ാം അധ്യായത്തിന്റെ 26-ാമത്തെ വാക്യത്തിന്റെ അവസാനത്തെ ഭാഗം.
அப்படியே அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 11வது அதிகாரம் 26வது வசனத்தை படிப்போம். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவிலே ശിഷ്യர்களுக்கு ക്രിസ്തവர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. അവിടെ പറയുന്നത് അന്ത്യോക്യയിൽ വെച്ച് ശിഷ്യന്മാർക്ക് ക്രിസ്ത്യാനികൾ എന്ന പേരുണ്ടായി. இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா அந்தியோக்கியாவிலேயே சீஷர்களுக்கு வந்து கிறிஸ்தவர்கள் அப்படின்ற பேரு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. അതായത് ക്രിസ്തുവിനോട് കൂടെ ഈ ശിഷ്യന്മാര് അങ്ങനെ നടക്കുകയും വസിക്കുകയും അങ്ങനെ ജീവിക്കുകയും ചെയ്തപ്പോൾ ക്രിസ്തുവിന്റെ സ്വഭാവമെല്ലാം ഈ ശിഷ്യന്മാർക്കുണ്ടായി. അങ്ങനെ മറ്റുള്ളവർ ഇവരെ നോക്കിയിട്ട് ഇവരും ക്രിസ്ത്യാനികളെന്ന് അവരെ വിളിക്കാനായിട്ട് ഇടയായി. கர்த்தருடைய கூடயே வாழ்ந்த சீடர்கள் வந்து கர்த்தருடைய குணத்தையே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு கிடைச்சதுனாலேயே அவங்களும் அதே மாதிரி குணங்களை காமிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு தான் இதுல பார்க்க முடியும். അപ്പോൾ നമ്മൾ ആരുമായിട്ടാണോ നമ്മുടെ കുഞ്ഞുങ്ങൾ ആരുമായിട്ടാണോ കൂട്ടുകൂടുന്നതെന്ന് നമ്മൾ ശ്രദ്ധിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. അവരുടെ സ്വഭാവം നല്ലതാണെങ്കിൽ നമ്മുടെ കുഞ്ഞുങ്ങളും നന്നായിട്ട് വരും. അവരുടെ സ്വഭാവം ചീത്തയാണെങ്കിൽ നമ്മുടെ കുഞ്ഞുങ്ങളും ചീത്തയായിട്ട് വരാനുള്ള സാധ്യതയുണ്ട്. அதே மாதிரியே தான் நம்ம பிள்ளைங்களும் கூட அவங்க யார் கூட சேர்றாங்க இல்ல நட்பு வச்சுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்க குணமும் இருக்கும். நிம்சி உங்களுக்கு சவுண்ட் வரல. கேக்குதாக்கா? അടുത്ത പോയിന്റ് അയൽക്കാരുമായിട്ടുള്ള ബന്ധം. கம்மியா கேக்குது நிம்சி. அப்படிங்களா? കേൾക്കാമോ? ஆண்டி நிம்சியோடது. இப்ப கேக்குதாக்கா? இப்ப கேக்கு. அதே மாதிரியே பிள்ளைங்களுடைய நட்பு வந்து ரொம்ப கவனமா நம்ம பார்க்க வேண்டும். நல்ல பிள்ளைங்களோட சேர்ந்தாங்க அப்படின்னா நல்ல குணம் வந்துரும். அதே மாதிரியே கெட்டவங்க கூட சேர்றாங்க அப்படின்னா அவங்களோட குணமும் மாறி போயிடும் அப்படின்னு தான் நான் பார்க்க முடியும். അടുത്ത പോയിന്റ് അയൽക്കാരുമായിട്ടുള്ള ബന്ധത്തെ പറ്റിയാണ്. அடுத்ததா ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா பக்கத்து வீட்டுல உள்ளவங்களோட நல்லுறவு எப்படி வச்சுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ആവശ്യമില്ലാതെ അയൽക്കാരുടെ വീടുകളിൽ എപ്പോഴും സന്ദർശിക്കാനായിട്ട് പാടില്ല. தேவையில்லாம அடிக்கடி அயல் வீடுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்கு வந்து போக கூடாது அப்படின்னு தான். സദൃശവാക്യം 25:17. நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 17வது வசனம் வாசிப்போம். உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டுக்குள் கால் வைக்காதே. അപ്പൊ എപ്പോഴും കൂട്ടുകാരാണ് എന്ന് പറഞ്ഞിട്ട് എപ്പോഴും വീടുകളിൽ ചെന്ന് കയറിയാൽ അവർക്കത് ഇഷ്ടപ്പെടുകയില്ല. പ്രത്യേകിച്ച് പെൺകുട്ടികളെ നമ്മൾ പുരുഷന്മാർ മാത്രമുള്ള വീടുകളിൽ എപ്പോഴും പോകാനായിട്ട് അങ്ങനെ അനുവദിക്കുന്നതും ശരിയല്ല. நண்பர்கள் தான் இல்ல அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்ம அடுத்தவங்க வீட்டுக்கு போக வேண்டியது அவசியம் இல்லை. அதே மாதிரியே பெண் பிள்ளைகளை வந்து ஜென்ஸ் மட்டும் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் அனுப்பவே கூடாது. കേൾക്കുന്നില്ല. ரிம்சி உங்க சவுண்ட் திடீர்னு கம்மியாயிடுச்சு மறுபடியும். என்னன்னு தெரியலையே. അടുത്തതായിട്ട് കേൾക്കാമോ? ஆண்டி இது கேக்குது ஆண்டி. ரிம்சி நீங்க பேசுங்க. இப்ப கேக்குதாக்கா? இல்ல கம்மியா தான் கேக்குது. போன் கால் வந்துச்சா? இல்லக்கா வந்திருக்கு. நான் இதுல போட்டுறேன். போன் கால் வந்தா வால்யூம் கம்மியாயிடும். ஓகே. அது இங்க சிஸ்டர்ஸ் மீட்டிங் கூப்பிட்டு இருக்காங்க. ஓகேக்கா. இப்ப கேக்குதாக்கா? இப்ப கேக்குது. கால் வந்தா சில சமயம் வால்யூம் கம்மியாயிடும். திரும்ப நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேக்கா. ஓகே. அதுல ஒரு நிமிஷம் கேக்கல. அது சொல்லவாக்கா மறுபடியும்? சொல்லுங்க. அதே மாதிரியே பக்கத்து வீட்டுல உள்ளவங்கள்ட்ட நல்ல உறவை வச்சுக்க வேண்டும்.
அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போறது நல்லதில்ல. அதே மாதிரியே பெண் பிள்ளைங்களை வந்து ஜென்ஸ் மட்டும் இருக்கிற வீட்டுக்கு அனுப்பக்கூடாது. அனுப்பாம இருக்கிறது தான் நல்லது. അതുപോലെ തന്നെ നമ്മൾ TV പ്രോഗ്രാമും മൊബൈലും ഒക്കെ കാണാൻ കുഞ്ഞുങ്ങളെ അനുവദിക്കും. അപ്പോൾ എന്ത് വാച്ച് ചെയ്യണം, എന്ത് വാച്ച് ചെയ്യേണ്ട എന്നുള്ള, എന്ത് വാച്ച് ചെയ്യാൻ പാടില്ല എന്നുള്ളൊരു ഗൈഡ് ലൈൻസ് അവർക്ക് പറഞ്ഞു കൊടുക്കുന്നത് നല്ലതാണ്. அதே மாதிரியே டிவி, மொபைலு இவையெல்லாம் வந்து பயன்படுத்தும் போது அவங்களுக்கு எப்படி கவனமாக அது பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது நம்ம சொல்லிக் கொடுத்து அவங்களை வாட்ச் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. അതുപോലെ തന്നെ കൂട്ടുകാരുടെ വീടുകളിൽ കളിക്കാനൊക്കെ നമ്മൾ കുഞ്ഞുങ്ങളെ അനുവദിക്കും. അപ്പോൾ എത്ര സമയം വരെ കളിക്കാം, ഏത് സമയത്ത് തിരിച്ചു വരണം എന്നുള്ളത് കൃത്യമായിട്ട് അവരോട് പറയുകയും ആ സമയത്ത് തന്നെ അവർ തിരിച്ചു വരുവാൻ തക്കവണ്ണം അവരെ ആ നിലയിൽ പഠിപ്പിക്കുകയും ചെയ്യണം. நண்பர்களோட கூட விளையாடும் போது அவங்களுக்கு இந்த டைம் வந்து செட் பண்ணி கொடுத்து இந்த டைமுக்கு வரணும், இந்த டைமுக்குள்ளே விளையாண்டு முடிச்சிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிப்ளினா அவங்களுக்கு சொல்லி കൊടുக்க വേണ്ടിയതും അവசியமா இருக்கு. അതുപോലെ തന്നെ പലപ്പോഴും നമ്മുടെ വീടുകളിൽ സഹായത്തിന് വരുന്നതായ സ്ത്രീകൾ കാണും. അപ്പോൾ അവരോട് നമ്മൾ പരുഷമായിട്ട് സംസാരിക്കാനായിട്ട് പാടില്ല. அதே மாதிரியே ஒரு சில வீட்டுல வேலைக்காரங்கள் இருப்பாங்க, வேலை செய்யறவங்க இருப்பாங்க. அவங்க கூட ஒரு நல்ல உறவு, நல்லா பேசுறதுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். അവർ നമ്മെ പോലെ തന്നെ ദൈവ സാദൃശ്യത്തിൽ സൃഷ്ടിക്കപ്പെട്ടവരാണ് എന്ന ബോധത്തിൽ നാം സംസാരിക്കണം. കുഞ്ഞുങ്ങളെയും ആ നിലയിൽ സംസാരിക്കാൻ അവരെ പഠിപ്പിക്കണം. அவங்களும் கூட கர்த்தருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவங்க தான் அப்படிங்கறது நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ചില ഭവനങ്ങളിൽ വീട്ടുവേലയ്ക്ക് വരുന്നവര് അധികകാലം നിൽക്കുകയില്ല. 2-3 മാസം നിൽക്കുമ്പോൾ അവർ പറയും, എനിക്ക് നിൽക്കാൻ പറ്റുകയില്ല, അവരുടെ സംസാരമൊന്നും എനിക്ക് ഇഷ്ടപ്പെടുന്നില്ല, അങ്ങനെ പറഞ്ഞ് അങ്ങനെ പോകാൻ പതിവായിട്ട് കണ്ടിട്ടുണ്ട്. ஒரு சில வீடுகள்ல வேலைக்கு வர்றவங்க ஒரு 2-3 மாசம் நிப்பாங்க. அதுக்கப்புறம் இனிமே என்னால இங்க நிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கிளம்புறதும் பார்க்க முடியும். അപ്പോൾ കുഞ്ഞുങ്ങളോട് നമ്മൾ പറയേണ്ടത് ആവശ്യമാണ്. അവരെയും സ്നേഹിക്കണം, അവരെയും കരുതണം, അവരോടും സംസാരിക്കുന്ന സ്നേഹത്തിൽ വേണം എന്ന് അവരെ പറഞ്ഞ് പഠിപ്പിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. பிள்ளைங்கள்ட்டும் சொல்லி கொடுக்கணும். நான் இந்த மாதிரி வேலை செய்யறவங்க கூடயும் கூட நல்லா பேசணும், அன்பா பேசணும், அவங்க கூட நல்ல உறவு வச்சுக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுக்கணும். ഞങ്ങളുടെ കൂടെ നിൽക്കുന്ന സഹായത്തിന് വരുന്നവര് അപ്പച്ചൻ്റെയും അമ്മച്ചിയുടെയും കാലത്ത് ഉണ്ടായിരുന്നവർ തന്നെ ഇപ്പോഴും ഏകദേശം 10-40 വർഷങ്ങളായി അവരുമായിട്ട് ഞങ്ങൾക്ക് ഇതുവരെയും ഒരു സംസാരത്തിൽ ഒരു പ്രശ്നമോ പ്രയാസമോ ഒന്നും വന്നിട്ടില്ല. അവരിപ്പോഴും വളരെ സ്നേഹത്തോടുകൂടി കടന്നു വരികയും ജോലി ചെയ്യുകയും ഒക്കെ ചെയ്യുന്നുണ്ട്. ஆண்டி வீட்டுல வேலை செய்யறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா காலத்துல இருந்தே அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்பவும் கூட அவங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நல்லாதான் இருக்காங்க. അതുപോലെ തന്നെ വിദ്യാഭ്യാസം, അതിനെപ്പറ്റി നമ്മൾ ചിന്തിക്കുമ്പോൾ സദൃശവാക്യം 1:9 പറയുന്ന യഹോവ ഭക്തി ജ്ഞാനത്തിന്റെ ആരംഭമാണെന്നാണ്. அதே மாதிரியே கல்வியை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல வந்து கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். അതുകൊണ്ട് നമ്മുടെ കുഞ്ഞുങ്ങളെ നമ്മൾ പഠിപ്പിക്കുന്ന യഹോവ ഭക്തിയോട് കൂടിയ ജ്ഞാനമാണ് യഥാർത്ഥ ജ്ഞാനം എന്ന് അവരെ പറഞ്ഞ് മനസ്സിലാക്കിക്കണം. அதனாலேயே பிள்ளைங்களுக்கு நம்ம எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டும் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுறதுதான் உண்மையான ஞானம் அப்படின்றதுதான். അതുകൊണ്ട് പഠിക്കാൻ തുടങ്ങുന്നതിന് മുമ്പ് തന്നെ വചനം വായിക്കുന്നതിനും പ്രാർത്ഥിക്കുന്നതിനും അവരെ നമ്മൾ പ്രേരിപ്പിക്കണം. அதனாலேயே பாடம் எல்லாம் அவங்க படிக்கிறதுக்கு முன்னாடியே வசனத்தில இருந்து ப்ரேயர் பண்றதும் படிக்கிறதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு அப்படின்னு தான் அம்மா சொல்லி கொடுக்கணும். യാക്കോബിന്റെ ലേഖനം 1-ാം അധ്യായത്തിന്റെ 5-ാമത്തെ വാക്യം. யாக்கோபு 1:5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும்.
ഒരാൾക്ക് ജ്ഞാനം കുറവാണ് എന്ന് തോന്നുന്നെങ്കിൽ താൻ എന്താ ചെയ്യേണ്ടത്? ദൈവസേനയിൽ വന്ന് പ്രാർത്ഥിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. നമുക്ക് ഓർമ്മശക്തി കുറവാണെങ്കിൽ, അത് കാര്യങ്ങൾ മനസ്സിലാകുന്നില്ല എങ്കിൽ കുഞ്ഞുങ്ങളോട് പറയണം, നിങ്ങൾ ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കണം. ദൈവം ഓർമ്മശക്തിയും ബുദ്ധിശക്തിയും ഒക്കെ തരുമെന്ന് പറഞ്ഞ് അവരെ കൊണ്ട് പ്രാർത്ഥിപ്പിക്കണം. ஞானத்துல நாலேஜ்ல குறைவா இருக்கு அப்படின்னு தோணுது அப்படின்னா தாராளமா கொடுக்கிற கர்த்தர்கிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி கொடுக்கணும். അടുത്ത പോയിന്റ്, അപ്പനമ്മമാർക്ക് പ്രത്യുപകാരം ചെയ്യുവാൻ മാതൃക കാണിച്ചു കൊടുക്കണം. அதே மாதிரியே அடுத்த ஒரு பாயிண்ட் என்னன்னா பெற்றோர்களுக்கு பிரதிபலன் செய்வதில் முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்னு தான். 1 തിമോത്തിയോസ് 5:4 വാക്യം. 1 തിമോത്തിയോ 5:4. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமாய் இருக்கிறது. പ്രായമുള്ള അപ്പനമ്മമാരെ സംരക്ഷിക്കേണ്ട ഉത്തരവാദിത്വം മക്കൾക്കുണ്ട്. முதிர் வயதான பேரண்ட்ஸை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பிள்ளைங்களுக்கு தான். മാതാപിതാക്കൾ മക്കൾക്ക് വേണ്ടി ചെയ്ത നന്മകൾക്കും ഉപകാരങ്ങൾക്കും ഒരു പ്രത്യുപകാരം എന്ന നിലയിൽ ആണ് ദൈവം അങ്ങനെ അവരെ മക്കൾ സംരക്ഷിക്കണം എന്നുള്ള കാര്യം വെച്ചിരിക്കുന്നത്. பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது செஞ்சிருப்பாங்க. அதுக்கு பிரதிபலனா அவங்களே பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் வசனத்துல கர்த்தர் சொல்லியிருக்காரு. ഇത് ദൈവഭക്തിയുടെ ഒരു ലക്ഷണം കൂടിയാണ്. இது கர்த்தருக்கு பயப்படக்கூடியவங்களுடைய ஒரு விஷயம்தான். മാതാപിതാക്കൾ അവരുടെ അപ്പനമ്മമാരെ സംരക്ഷിക്കുന്നതും അവരെ സ്നേഹിക്കുന്നതും കരുതുന്നതും ഒക്കെ നമ്മുടെ മക്കൾ കണ്ട് പഠിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. பெற்றோர்கள் அவங்களுடைய பெற்றோர்களே பாதுகாக்கிறது நம்ம பிள்ளைங்க பார்க்க வேணும். அதை பார்த்துட்டே அவங்க அது கத்துட்டு இருப்பாங்க. മാത്രമല്ല, ഗ്രാൻഡ് പേരൻസിന്റെ വാത്സല്യവും ലാളനയും ഒക്കെ അനുഭവിച്ചു വളരുന്ന കുഞ്ഞുങ്ങൾ മാനസികമായി നല്ല ആരോഗ്യമുള്ള കുഞ്ഞുങ്ങളായിട്ട് വളരുന്നത് കാണാൻ സാധിക്കും. தாத்தா பாட்டிங்க ரொம்ப கேரா அன்பா பாத்துக்கிற பிள்ளைங்க நல்ல மென்டல் ஹெல்த்தோட வளர்றது நம்ம பார்க்க முடியும். എന്നാൽ ഇന്ന് പ്രായമുള്ള മാതാപിതാക്കൾ പലർക്കും ഒരു ഭാരമായിട്ടാണ് ഇരിക്കുന്നത്. ஆனா இன்றைய நாட்கள்ல முதிர் வயதானவங்க ரொம்ப பாரமா பாக்குறாங்க. മക്കളുടെ ഉന്തും തള്ളും നിന്നാവാക്കുകളും ഒക്കെ കേൾക്കേണ്ടി വരുന്നതായ സാഹചര്യങ്ങൾ കണ്ടിട്ടുണ്ട്. அவங்க பெற்றோர்களே இன்சல்ட் பண்றது அவங்க ஒரு பாரமா நினைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். വിശ്വാസികളുടെ ഭവനത്തിലും അങ്ങനെ തന്നെ സംഭവിക്കുന്നതായിട്ട് കാണുന്നുണ്ട്. விசுவாசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோட வீட்டிலும் கூட ഇത് நம்ம பார்க்க முடியும். ഞാൻ ഒരു വിശ്വാസിയുടെ ഒരു ഭവനത്തിൽ കണ്ട കാര്യം, അവിടെ ഭാര്യയും ഭർത്താവും ജോലിക്ക് പോവും, മക്കൾ സ്കൂളിൽ പോവും, മാതാവ് തന്നെയുണ്ട്, അപ്പൻ മരിച്ചു പോയതാണ്. അപ്പോൾ ഇവർ പോകുമ്പോൾ ഈ മാതാവിനെ ഒരു മുറിയിൽ മുറി മാത്രം ആ മുറിയിലിട്ടിട്ട് അവർ ലോക്ക് ചെയ്യും. കഴിക്കാനുള്ള ആഹാരം അത് അകത്ത് വെച്ചിരിക്കും. അവർക്ക് പുറത്തിറങ്ങാനായിട്ട് സാധിക്കില്ല. പിന്നീട് സ്കൂൾ വിട്ട് കുഞ്ഞുങ്ങൾ വന്നാലും ജോലി കഴിഞ്ഞ് മാതാപിതാക്കൾ വന്നാലും അമ്മ എന്തിയെന്ന് അവരെ അന്വേഷിക്കുകയില്ല. எனக்கு அன்றைக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுல அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னா அப்பா அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. முதிர் வயதான ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்களை ரூமிலே பூட்டி வச்சிருவாங்க. திரும்பி இவங்க எல்லாம் திரும்பி வந்ததுக்கு அப்புறமா கூட அம்மா என்ன பண்றாங்க, அம்மா எப்படி இருக்காங்கன்னு கூட பாக்குறது இல்ல. നാം നമ്മുടെ മാതാപിതാക്കളെ നിന്ദിച്ചാൽ അത് ദൈവസന്നിധിയിൽ തെറ്റായിട്ടുള്ള ഒരു കാര്യമാണ്. நம்மளுடைய பெற்றோர்களை நம்ம நிந்தனை பண்றோம் அப்படின்னா, இன்சல்ட் பண்றோம் அப்படின்னா அது கர்த்தர் முன்னாடி ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்கு.
അത് മാത്രമല്ല നമ്മുടെ മക്കളും നാം കാണിക്കുന്ന മാതൃക തന്നെ അവരും കാണിക്കും. നമ്മൾ പ്രായമാകുമ്പോൾ അവരും നമ്മളെയും ആ നിലയിൽ നിന്ദിക്കാനുള്ള സാധ്യതയുണ്ട്. கண்டிப்பா நம்மளுடைய பேரண்ட்ஸே வந்து பெற்றோர்களே வந்து நம்ம எப்படி பாத்துக்கிறோமோ அதே மாதிரியே நம்ம பிள்ளைங்களும் அதே மாதிரியே தான் நம்மள பிள்ளைங்களும் நம்மளை பார்த்துப்பாங்க. அவங்க அதை பார்த்து கத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. നാം വിതയ്ക്കുന്നതല്ലേ നമുക്ക് കൊയ്യാനായിട്ട് സാധിക്കുള്ളൂ. விதைக்கிற விதை வித விதைக்கிறது தான் அறுப்போம் அப்படின்னு நம்ம வசனத்துல வசிச்சிருக்கோம். സദൃശവാക്യങ്ങൾ 23:22. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 22வது வசனம். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. മാതാപിതാക്കളെ നാം നിന്ദിക്കാനായിട്ട് ഒരിക്കലും പാടില്ല. അവർ വൃദ്ധരായിരിക്കുമ്പോൾ അവരെ സ്നേഹിക്കുക മാത്രമാണ് ചെയ്യേണ്ടത്. பெற்றோர்களே வந்து ஒரு காலமும் அவங்களே ஒதுக்கி வைக்க கூடாது. அவங்களுக்கு கனம் கொடுத்து அவங்களே நேசிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். യേശു ക്രിസ്തുവിന്റെ നല്ല മാതൃക നമുക്ക് തന്റെ ക്രൂശീകരണ സമയത്ത് തൻ മാതാവിനെ എങ്ങനെയാണ് സംരക്ഷിച്ചതെന്ന് നോക്കുമ്പോൾ കാണാൻ സാധിക്കും. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவங்களுடைய அம்மாவை வந்து எப்படி பாதுகாப்பா வச்சாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ആ ക്രൂശീകരണ സമയത്തും യേശു ക്രിസ്തു തന്റെ അമ്മയെ പറ്റി ചിന്തിച്ചു. சிலுவையில இருக்கும்போது கூட அவங்க அம்மாவை பத்தி யோசிச்சாங்க. அவங்க பாதுகாப்பை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. യേശുവിന്റെ സഹോദരന്മാർ ആരും ആ സമയത്ത് വിശ്വാസത്തിൽ വന്നിരുന്നില്ല. இயேசுவினுடைய சகோதரர்கள் யாருமே அந்த காலத்துல விசுவாசத்துக்கு வந்தது கிடையாது. അതുകൊണ്ട് തന്റെ അമ്മയെ സംരക്ഷിക്കുവാൻ യോഹന്നാനെ ഏൽപ്പിച്ചതിന് ശേഷമാണ് താൻ ക്രൂശിൽ മരിച്ചത്. அதனாலேயே தன்னுடைய சீடரான யோவானுக்கிட்ட ஒப்பு கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். യോഹന്നാന്റെ സുവിശേഷം 19-ാം അധ്യായം 26-27 വാക്യങ്ങൾ. யோவான் 19வது அதிகாரம் 26-27 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். യേശു ക്രിസ്തുവിന്റെ മാതൃക തന്നെ നമുക്കും പിൻപറ്റാനായിട്ട് സാധിക്കണം. கர்த்தருடைய முன்மாதிரியே வந்து நம்ம பின்பற்ற வேண்டியது அவசியமா இருக்கு. ഒരു മാതാവിന് തന്റെ മക്കളുടെ മേൽ വളരെയധികം സ്വാധീനം ചെലുത്താനായിട്ട് സാധിക്കും എന്ന് നമുക്ക് ഈ നമ്മളിപ്പോ കണ്ട കാര്യങ്ങളിൽ നിന്നൊക്കെ നമുക്ക് മനസ്സിലാക്കാനായിട്ട് സാധിക്കും. நம்ம பார்த்த விஷயங்களிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அம்மாவுக்கு வந்து நிறைய செல்வாக்கு செலுத்த முடியும் பிள்ளைகள் மேலே அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். അതുകൊണ്ട് അമ്മമാരെ മക്കൾക്ക് വേണ്ടി സമയം എടുക്കണം. அதனாலேயே அம்மாக்கள் வந்து பிள்ளைகளுக்காக நிறைய செலவிட வேண்டும். അവരോട് കൂടെ സംസാരിക്കണം, அவங்க கூட பேசணும், അവരെ ഉപദേശിക്കണം, அவங்களுக்கு போதனையை கொடுக்கணும், അവരെ വചനം പഠിപ്പിക്കണം, வசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், ശിക്ഷണത്തിൽ വളർത്തുകയും ചെയ്യണം. சிச்சையை கொடுத்து அவங்களை வளர்க்க வேண்டும். ഒരേ ഭവനത്തിൽ വളരുന്ന കുഞ്ഞുങ്ങളാണെങ്കിൽ തന്നെയും അവരുടെ സ്വഭാവ രീതികളൊക്കെ വ്യത്യസ്തമായിരിക്കും. ஒரே குடும்பத்தில வளர்ற பிள்ளைங்களா இருந்தாலும் கூட அவங்க குணங்கள் வந்து வித்தியாசமா தான் இருக்கும். അതുകൊണ്ട് ഓരോ കുഞ്ഞുങ്ങളെയും മനസ്സിലാക്കുകയും അവരുടെ സ്വഭാവവിശേഷങ്ങൾ മനസ്സിലാക്കി അവരോട് ഇടപെടുവാനും அவரை உற்சாகிப்பிக்குவாനും ശ്രമിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒவ்வொரு மாதிரியா தான் இருப்பாங்க. அவங்க குணம், சுபாவம் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அதுக்கேற்ற மாதிரியே அவங்க கூட நம்ம நேரத்தை செலவிட வேண்டும்.
സ്കൂളിൽ പോകാൻ തുടങ്ങുന്നതിന് മുമ്പ് തന്നെ അവരുടെ ജീവിതത്തിന് നല്ലൊരു അടിസ്ഥാനം ഇട്ടുകൊടുക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஒரு அடிஸ்தானம் பேஸ் வந்து அவங்களுக்காக நம்ம போட்டு கொடுக்க வேண்டும். സ്കൂളിൽ പോകുന്നതിന് മുമ്പ് തന്നെ പ്രാർത്ഥിച്ചിട്ട് പോകാനായിട്ട് അവരെ പഠിപ്പിക്കണം. ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே கிளம்புறதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணிட்டு கிளம்புற ஒரு பழக்கத்தை சொல்லி கொடுக்க வேண்டும். അപ്പൊ ചെറുപ്പത്തിൽ തന്നെ നല്ല ശീലങ്ങൾ നമ്മള് കുഞ്ഞുങ്ങളെ പഠിപ്പിക്കണം. சிறு வயதிலிருந்தே இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். യോക്കേബേദിനെ പറ്റി ചിന്തിക്കുമ്പോൾ യോക്കേബേദ് മോശയെയും അഹരോനെയും മറിയമിനെയും ഒക്കെ വളർത്തിയത് അനുകൂലമായിട്ടുള്ള ഒരു സാഹചര്യത്തിലല്ല. மோசேயோட அம்மா பத்தி யோகேபேதை பத்தி நம்ம பார்க்கும்போது மோசேயும் மிரியாமையும் ஆகரோனையும் வளர்க்கறது அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப நல்ல ஒரு சூழ்நிலை எல்லாம் கிடையாது. അടിമ വേല ചെയ്ത് ജീവിക്കുന്ന കാലഘട്ടത്തിലാണ് കുഞ്ഞുങ്ങളെ വളർത്തുന്നത്. ஈஜிப்திலேயே அடிமைகளா இருக்கும்போதுதான் அவங்க அந்த வேலையில இருக்கும்போதுதான் அவங்க வளர்த்தாங்க பிள்ளைங்களை. എന്നാൽ അവർക്ക് ലഭിച്ചതായിട്ടുള്ള അവസരം അവർ ശരിയായ നിലയിൽ ഉപയോഗിച്ചു. അങ്ങനെ മോശയെ പറ്റി പറയുകയാണെങ്കിൽ മോശ യോക്കേബിന്റെ മകനാണ് എന്ന രീതിയിൽ അറിയപ്പെടുകയില്ല എന്നവർക്ക് അറിഞ്ഞുകൊണ്ട് തന്നെയാണ് അവളെ വളർത്തിയത്. யோகேபேது வந்து தனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை வந்து சரியா பயன்படுத்தினாங்க. மோசே வந்து தன்னோட பிள்ளையா வந்து யாருக்கும் தெரியாது இருந்தாலும் கூட அவங்க நல்லா வளர்த்தாங்க. ഫറവോന്റെ പുത്രിയുടെ മകൻ എന്നാണ് മോശയെ പറ്റി അറിയപ്പെട്ടത്. பார்வோனுடைய பிள்ளை அப்படின்னு தான் மோசையை பத்தி சொல்லியிருக்காங்க. എന്നാൽ ഇസ്രായേലിന്റെ ദൈവത്തെ പറ്റിയും അവന്റെ ജനത്തെ പറ്റി ശരിയായ അറിവ് യോക്കേബേദ് എന്റെ മകനോട് പറഞ്ഞു കൊടുത്തിട്ടുണ്ടായിരുന്നു. ஆனா உண்மையான கடவுளை பத்தி இஸ்ரவேலின் கர்த்தரை பத்தி எல்லாம் சரியான ஒரு போதனை வந்து யோகேபேது மோசைக்கு சொல்லி கொடுத்திருந்தான். മോശയെ മാത്രമല്ല അഹരോനെയും മറിയമിനെയും ആ നിലയിൽ തന്നെയാണ് യോക്കേബേദ് വളർത്തിയത്. மோசையை மட்டும் கிடையாது, ஆகரோனையும் மிரியாமையும் கூட யோகேபேது இப்படிதான் வளர்த்தாங்க. അങ്ങനെ അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ഒരു മാതാവാണ് യോക്കേബേദ്. ആന്റി, അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ഒരു മാതാവാണ് യോക്കേബേദ്. யோகேபே வந்து நம்ம ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு അമ്മാവാ பார்க்க முடியும். അന്ന എന്ന് പറയുന്ന മറ്റൊരു സ്ത്രീ നമുക്ക് അനുകരണീയമായിട്ടുള്ള ഒരു സ്ത്രീയാണ്. அண்ணால கூட நம்ம வந்து நம்ம முன்மாதிரியா பார்க்க முடியும். ശമൂവേലിന്റെ അമ്മയാണ്. സാമുവേലോടെ അമ്മാവാണ് അന്നാൾ. ശമൂവേലിനെ വളർത്താൻ അധിക വർഷങ്ങളൊന്നും തനിക്ക് ലഭിച്ചില്ല. சாமுவேலை வளர்க்கறதுக்கு நிறைய வருஷங்கள் வந்து அன்னாளுக்கு கிடைக்கல. എന്നാൽ കിട്ടിയ അവസരം അവൾ ഒട്ടും തന്നെ പാഴാക്കിയില്ല. கிடைச்ச வாய்ப்பை வந்து நல்லா பயன்படுத்தினாங்க. ദൈവത്തിന് വേണ്ടി ആ പൈതലിനെ സമർപ്പിച്ചിരുന്നു. கர்த்தருக்காக வளர்த்து கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தாங்க. ആ സത്യം മറച്ചു വെക്കാതെ തന്റെ മകനോടും അവള് പറഞ്ഞു കാണും. ആ രീതിയിൽ തന്നെ അവനെ വളർത്തുകയും ചെയ്തു. அந்த ஒரு சத்தியத்தை வந்து பிள்ளைகிட்ட கூட மறைக்காம அதுவும் கூட சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பாங்க. തലമുടി മാറിയപ്പോൾ തന്റെ മകനെ ഏലിയെ കൊണ്ട് ഏൽപ്പിക്കുകയും ചെയ്തു. பால்குடி அதுக்கு அப்புறமா ஏலிகிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சாங்க. എന്നാൽ ഏലി പുരോഹിതന്റെ മക്കൾ ദുഷ്ടരായിരുന്നു. ஏலி ஆசாரியரோட பிள்ளைங்க வந்து அவங்க ரொம்ப நல்லவங்க கிடையாது. ശമൂവേലിനെ മാതൃകയാക്കാൻ കൊള്ളാവുന്ന സ്വഭാവവിശേഷങ്ങളല്ലായിരുന്നു അവർക്കുണ്ടായിരുന്നത്. സാമുവേലുக்கு வந்து ഒരു മോഡലാ ഏലി ആസാരിയുടെ പിള്ളങ്ങൾ ഇരുന്നതില്ല. എങ്കിലും തന്റെ അമ്മ തന്നെ പഠിപ്പിച്ച കാര്യങ്ങളൊക്കെ അവൻ മറന്നില്ല. இருந்தாலும் கூட அம்மா வந்து தனக்கு சொல்லி கொடுத்த ஒண்ணுமே அவன் வந்து സാമുവേൽ வந்து മറന്നതില്ല. ഏലിയുടെ മക്കൾ ഒരു കാര്യത്തിലും തന്നെ സ്വാധീനിച്ചില്ല.
ഏലിയുടെ പിള്ളേங்க வந்து எந்த ஒரு விதத்திலும் வந்து സാമുവേലെ ഇൻഫ്ലുവൻസ് பண்ணது கிடையாது. ഇന്ന് നമ്മൾ പൊതുവെ ചെറുപ്പക്കാരെ നോക്കുമ്പോൾ കാണുന്ന കാഴ്ച എന്താണ്? 10, 14, 15 വയസ്സ് വരെ മാതാപിതാക്കളുടെ കൂടെയാണ് വളരുന്നത്. இன்னைக்கு நம்ம வாலிப பிள்ளைங்களே பாக்குறோம். 15 வயசு வரைக்கும் அவங்க அம்மா அப்பா கூட தான் இருப்பாங்க. പിന്നീട് പല സ്ഥലങ്ങളിലേക്ക് കോളേജുകളിലേക്കൊക്കെ പഠിക്കാനായിട്ട് പോകും. அதுக்கப்புறமா படிக்கிறதுக்குன்னு காலேஜுக்கு ஒரு சிலவங்க கிளம்பிடுவாங்க. അവിടെ ചെന്ന് കഴിയുമ്പോഴത്തേക്ക് ലോകത്തിന്റെ സ്വാധീനത്തിലേക്ക് വീഴുകയാണ് ചെയ്യുന്നത്. அங்கே போனதுக்கு அப்புறமா அவங்க வந்து உலகப்புறமா வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. ചിലര് മദ്യത്തിനും മയക്കുമരുന്നിനും അടിമകളാകുന്നു. அவங்க ஒரு சில தப்பான விஷயங்கள், ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அடிமைப்படுறது நம்ம பார்க்க முடியும். ചിലരുടെ ദൈവവിശ്വാസം തന്നെ ഇല്ലാതെയാകുന്നു. கர்த்தர் மேலே வச்சிருக்கிற ஒரு விசுவாசம் கூட அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இல்லாம போயிடுறது. അതുകൊണ്ട് ചെറുപ്പത്തിലേ തന്നെ നമ്മുടെ മക്കളെ ശരിയായ നിലയിൽ വളർത്തേണ്ട ഉത്തരവാദിത്വം മാതാപിതാക്കൾക്കുണ്ട്, പ്രത്യേകിച്ച് അമ്മമാർക്കുണ്ട്. அதனாலேயே சிறு வயதிலிருந்தே பிள்ளைங்களுக்கு கர்த்தரை பத்தி சொல்லிக் கொடுத்து வசனத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கு. முக்கியமா അമ്മാക്களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு. തിമോത്തിയോസിനെ പറ്റി പറയുമ്പോൾ അവന്റെ അമ്മയും വലിയമ്മയും ബാല്യം മുതൽ അവനെ വചനം പഠിപ്പിച്ചിരുന്നു എന്ന് നമുക്ക് കാണാനായിട്ട് സാധിക്കും. திமோத்தேயுவை பத்தி நம்ம வசனத்தில் பார்க்கிறோம். அவங்க அம்மாவும் பாட்டியும் சேர்ந்து கர்த்தருடைய வசனத்தையும் கர்த்தரை பத்தியும் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். തിമോത്തിയോസ് 3-ാം അധ്യായത്തിന്റെ 14-ാമത്തെ വാക്യം. 1 தீமோத்தேயுஸ் 3:14. 2 തിമോത്തിയോസ്. 2 தீமோத்தேயு. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவர்களாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். ചെറുപ്പത്തിലേ തന്നെ നമ്മള് ദൈവവചനത്തിലെ സത്യങ്ങൾ നമ്മുടെ കുഞ്ഞുങ്ങളെ പഠിപ്പിച്ചാൽ പ്രായമായാലും അവരത് വിട്ടുമാറുകയില്ല എന്നുള്ള സത്യം നമ്മൾ മനസ്സിലാക്കണം. നമ്മളത് ചെയ്യുകയും வேணும். நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா சிறு வயதிலிருந்தே வந்து சத்தியங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா முதிர் வயதானாலும் ஃபியூச்சர்லும் கூட அவங்க அதை மறக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். അതുപോലെ തന്നെ ഓബദ്യാവിനെ പറ്റി പറയുന്ന സമയത്തും രാജാക്കന്മാർ 18-ാം അധ്യായത്തിൽ ഓബദ്യാവിനെ പറ്റി പറയുന്നുണ്ട്. അവിടെ ഓബദ്യാവിനെ പറ്റി പറയുമ്പോൾ ചെറുപ്പം മുതൽ താൻ യഹോവ ഭക്തനായിരുന്നു എന്നാണ്. ஓபத்யாவை பத்தி 1 ராஜாக்கள்ல நம்ம பார்க்க முடியும். அவங்க சிறு வயதில இருந்தே கர்த்தருக்கு பயப்படக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். അവിടെ പറയുന്നത് ഇസബേൽ യഹോവയുടെ പ്രവാചകന്മാരെ കൊല്ലുമ്പോൾ ഈ ഓബദ്യാവ് 100 പ്രവാചകന്മാരെ ഗുഹയിൽ ഒളിപ്പിച്ച് വെള്ളവും ആഹാരവും കൊടുത്തു എന്നാണ്. இசபேல் வந்து ப்ராஃபெட்ஸ வந்து கொன்னு போட்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்திலே வந்து ஓபத்யா வந்து 100 ப்ராஃபெட்ஸ வந்து கர்த்தருடைய ஆட்களை வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். മാതാപിതാക്കളുടെ ഉത്തരവാദിത്വം എന്ന് പറയുന്നത് വലിയൊരു ഉത്തരവാദിത്വമാണ്. பெற்றோர்களுடைய பொறுப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. മാതാപിതാക്കൾ ദൈവത്തെ സ്നേഹിക്കുന്നവരാണ്. பெற்றோர்கள் வந்து கர்த்தரை நேசிக்கிறவங்களா இருப்பாங்க. സഹായവും മുടക്കാതെ പോകുന്നവരാണ്. சர்ச்சுக்கு மீட்டிங்கெல்லாம் எந்த தடையும் இல்லாம போவாங்க. വചനം പഠിപ്പിക്കുന്നവരായിരിക്കും. வசனம் கற்றுக் கொடுக்கிறவங்களா இருப்பாங்க. പ്രാർത്ഥിക്കുന്നവരായിരിക്കും. ஜெபம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. അതുകൊണ്ട് മാത്രം മക്കൾ ഭക്തരായിട്ട് വളരുകയില്ല. அது அப்படி பெற்றோர்கள் இருக்கிறதுனால மட்டும் பிள்ளைங்க வந்து கர்த்தருக்கு பயந்து வாழணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. മക്കളുടെ കൂടെ സമയം ചെലവഴിക്കുകയും അവരെ ദൈവവചനം ചെറുപ്പത്തിൽ തന്നെ പഠിപ്പിക്കുകയും ചെയ്യേണ്ടത് ആവശ്യമാണ്.
ரொம்ப முக்கியமா அவங்க கூட நேரத்தை செலவிட வேண்டும். அதே மாதிரியே வசனத்தை சொல்லிக் போதிக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். രക്ഷയുടെ സത്യങ്ങൾ അവർക്ക് ചെറുപ്പത്തിലേ പറഞ്ഞു കൊടുക്കണം. രட்சிப்பை பத்தி அது சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். അതുപോലെ തന്നെ മാതൃകയുള്ള ഒരു ജീവിതം അവരുടെ മുൻപിൽ നമുക്ക് കാണിച്ചു കൊടുക്കുകയും ചെയ്യണം, ആവശ്യമാണ്. ഒരു മുൻമാതിരിயான ഒരു வாழ்க்கையை அவங்க முன்னாடியே வாழ வேண்டும். അറിഞ്ഞോ അറിയാതെയോ നമ്മൾ ചെയ്യുന്ന തെറ്റുകളും അവര് അതുപോലെ തന്നെ ചെയ്യും. നമ്മൾ ചെയ്യുന്ന നല്ല പ്രവൃത്തികളും അവര് ചെയ്യുകയും ചെയ്യും. தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை அவங்க அப்படியே பார்த்து கத்துப்பாங்க. நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் கூட கத்துப்பாங்க. അതുകൊണ്ട് നമ്മുടെ ജീവിതം നമ്മുടെ മക്കൾക്ക് ഏറ്റവും മാതൃകയുള്ളത് ആയിരിക്കേണ്ടത് അത്യാവശ്യമാണ്. அதனாலேயே நம்மளுடைய வாழ்க்கை பெற்றோர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியா ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டும். മാതാപിതാക്കൾക്ക് മക്കളെ പഠിപ്പിക്കുക മാത്രമല്ല അവർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുക എന്നുള്ളത് വലിയൊരു ഉത്തരവാദിത്തമാണ്. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறது சொல்லிக் கொடுக்கறது மட்டும் பெற்றோர்களுடைய பொறுப்பு கிடையாது. அதே மாதிரி அவங்கள வளர்க்கறதும் தான் அவங்களுடைய பொறுப்பு. அவங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடியதும் அவங்க பொறுப்பு தான். ദൈവം നമുക്ക് ദാനമായിട്ട് തന്ന മക്കളെ ദൈവനാമ മഹത്വത്തിന് വേണ്ടി വളർത്തുക എന്നത് വലിയൊരു ഉത്തരവാദിത്തമാണ്. கர்த்தர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகளை கர்த்தருடைய மகிமைக்காக நம்ம வளர்க்க வேண்டும். അതിന് പ്രാർത്ഥന വളരെ ആവശ്യമാണ്. அதுக்கு ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். മക്കൾക്ക് വേണ്ടി മാത്രമല്ല നമ്മുടെ തലമുറകൾക്ക് വേണ്ടിയും നമ്മൾ പ്രാർത്ഥിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. பிள்ளைங்களுக்காக மட்டும் இல்ல, அடுத்த தலைமுறைகளுக்காகவும் கூட நம்ம ஜெபம் பண்ணக்கூடியவங்களா இருக்க வேண்டும். ഞങ്ങൾ എപ്പോഴും പ്രാർത്ഥിക്കുന്ന ഒരു പ്രാർത്ഥന, കർത്താവിന്റെ വരവരെയും ഞങ്ങളുടെ തലമുറകൾ അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവരായിട്ടിരിക്കണം, ദൈവത്തിന് വിശ്വസ്തരായിരിക്കണം എന്നാണ്. ஆண்டி எப்பவுமே எப்படி ஜெபம் பண்றாங்க அப்படின்னா, பிள்ளைங்க தலைமுறைகள் அடுத்தடுத்த தலைமுறைகள் கர்த்தர் முன்னாடியே ரொம்ப நல்லவங்களா ഫെയ്ത്ത്ഫുള്ളാ இருக்க வேண்டும் அப்படின்றதுதான். ഞങ്ങളുടെ കൊച്ചുമക്കൾ എന്ന് പറയുമ്പോൾ അവർ 5ാമത്തെ തലമുറയാണ്. വിശ്വാസകോളത്തിൽ ഞങ്ങളുടെ ഗ്രാൻഡ് പേരൻസ് ആദ്യം വന്നു. അപ്പോൾ കൊച്ചുമക്കൾ എന്ന് പറയുമ്പോൾ 5ാമത്തെ തലമുറയാണ്. ദൈവം എത്രത്തോളം ഞങ്ങളെ അനുഗ്രഹിച്ചു അതോർത്ത് ഞങ്ങൾ ദൈവത്തെ സ്തുതിക്കുകയാണ്. അത് എന്നെ കേൾക്കുന്ന എല്ലാവർക്കും ആ നിലയിൽ ദൈവം അനുഗ്രഹം തരട്ടെ. നമ്മളും ആ നിലയിൽ കുഞ്ഞുങ്ങളെ വളർത്തുവാൻ ദൈവം സഹായിക്കട്ടെ. ஆண்டியோட பேர பிள்ளைங்க 5வது தலைமுறை தான். அவங்க ஆண்டியோட பேரண்ட்ஸ்ல இருந்து அவங்க அடுத்தடுத்த தலைமுறையா அவங்க பிள்ளைங்களை கர்த்தரோட உதவியோட வளர்க்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. മക്കളെ വളർത്തുന്നതിനെ പറ്റി നാം അനേക സത്യങ്ങൾ ഈ 2-3 ക്ലാസ്സുകളിലായിട്ട് നമ്മൾ കണ്ടു. பிள்ளை வளர்க்கறதை பத்தி 2-3 கிளாஸ்ல நம்ம எப்படின்னு கத்துக்கிட்டு இருக்கோம். അതൊക്കെ നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഓരോരുത്തരുടെയും ജീവിതത്തിൽ പ്രായോഗികമായിട്ട് തീരുവാൻ ദൈവം സഹായിക്കട്ടെ എന്ന് ഞാൻ പ്രാർത്ഥിക്കുന്നു. இது எல்லாமே கர்த்தருடைய மகிமைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஜெபம் பண்றேன். അങ്ങനെ കുഞ്ഞുങ്ങളെ വളർത്തുന്ന അതിനെ പറ്റിയുള്ള ഈ ക്ലാസ് ഞാൻ ഇവിടെ അവസാനിപ്പിക്കുകയാണ്. பிள்ளை வளர்ப்பு அப்படின்ற ஒரு தலைப்பில் எடுக்கக்கூடிய இந்த கிளாஸை நான் இங்கே முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ഇനിയും വേറെ എടുക്കേണ്ടതെന്ന് എനിക്കറിയില്ല. அடுத்த டாபிக் ஆண்டிக்கு கொடுக்கணுமா அக்கா?